ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசையோடு சாப்பிட அருமையான டேஸ்ட்டில் வேர்க்கடலை வெங்காயம் தக்காளி போட்ட சட்னிங்க. ஒரு தடவை அரைச்சி பாருங்கள், அடிக்கடி இந்த சட்னி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நமக்கு இந்த சட்னி என்ன வைக்கிறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் அரைச்சி பாருங்கங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு செய்கிறப்போ அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வேர்க்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால நான் இது பொரிஞ்சதுக்கப்புறம் போடுறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்போட வேர்க்கடலையும் போட்டு வறுத்துருங்க. இப்போ நான் வறுத்த கடலை, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் போட்டு லைட்டாக சூடு பறக்க வறுத்துக்கிறேன். இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவும் போட்டுக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் போட்டிருக்கேங்க. இதுவும் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். இதுலேயும் ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கின உடனே கொஞ்சம் ஒரு கோழி குண்டு அளவு சைஸில் நம்ம புளியும் போட்டு வதக்கணுங்க. அப்போ தான் அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு புளி போட்டால் போதும். இதுவும் லைட்டாக வதக்கி எடுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு, நான் ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது கட்டியாக வச்சுக்கிட்டு நம்ம சாதத்தோடு பசங்க சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணியாக வச்சு தாளித்து கொட்டி நம்ம இட்லி தோசையோடையும் வச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ கலந்துக்கிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டினா சட்னி ரெடிங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க.